ஹாய் டலர்ஸ். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபேன் இன்ஸ்டலேஷன் வீடியோ போட்டிருந்தோம். அதில் ரிமோட் இல்லைனா ஃபேன் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு சில நண்பர்கள் வந்து சுவிட்சில் நீங்கள் டேப் பண்ணும்போது ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்சில் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபேனோட ஸ்பீடை 2 கொண்டு வரதுக்காக சுவிட்சை டபுள் டைம் இந்த மாதிரி டேப் பண்ணுறேன். எல்இடி பிளிங்க் ஆகி ஃபேனோட ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 3 டைம் இது போல் டேப் பண்ணுறேன். அதாவது சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நீங்கள் பண்ணும்போது கடைசி இதில் சுவிட்ச் ஆனில் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது அதோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகிடுது. நான் ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது இது போல் டேப் பண்ணும்போது ஃபேனோட இண்டிகேஷன் க்ளோ ஆகி அது வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து லோ ஆகி அதுக்கு மேலே நம்ம டேப் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி ஃபேனோட ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. அதாவது ரிமோட் இல்லாமல் இந்த மாதிரி பிஎல்டிசி ஃபேனோட ஸ்பீடை நம்ம இது போல் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அதை வந்து இந்த ஸ்லீப்பிங் மோடு அடிஷ்னல் செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஸ்பீடை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.